Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னோவேட்டிவான புதுசான டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சை வச்சு எப்படி கூட்டு செய்கிறது அப்படின்றது. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேசிக்கலி இது ஒரு ஒன் பாட் ரெசிபி அப்படின்றதுனால இது ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் டைம் கன்சம்ஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்றத சொல்லித்தரேன். இப்போது நான் 2 பேருக்கு வர்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற குவான்டிட்டிஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு குக்கரில் நான் 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த துவரம்பருப்பு வேகிறதுக்காக 2 glasses ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இப்போ நம்மளுக்கு குழம்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கிறேன். விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா சாதாரணமாக குக்கிங் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்ல பருப்பு வெந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம 2 to 3 விசில்ஸ் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு 3-4 விசிலில். ஸோ இதுக்கப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய மிளகா காரமாக இருந்ததுன்றதுனால 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே 1/2 டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு சின்ன குக்கும்பரை தோல்லாம் எதுவும் நீக்கலை, அப்படியே நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொடியாக நீங்கள் வெள்ளரிக்காயை கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெந்து வரும்போது வெள்ளரிக்காய் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசாக வெள்ளரிக்காயை கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 1 விசில் மட்டும் விடுங்க. அதிகமாக விசில் விட்டீங்க அப்படின்னா எல்லா காயுமே குழஞ்சி போயிடும், இருக்கிற இடமே தெரியாமல். ஸோ ஒரு 1 விசிலுக்கு மட்டும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போது அது விசில் வர்றதுக்குள்ளாரையே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீயை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கடுகை போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற உடச்ச உளுந்தம்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா செவந்து வர்ற வரைக்கும் ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இப்போது இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக ட்ரை ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காய பொடியையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு விசில் குக் ஆகி ரெடியாக இருக்குது. ப்ரெஷர் நேச்சுரலாக சப்சைட் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக முக்கியமானது இந்த குக்கும்பர் கூட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த தாளிப்பு தான். ஸோ இந்த தாளிப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா ஒரு 2 minutes to 3 minutes கொதிக்க விடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த தாளிப்பு பொருட்கள் மற்றும் அந்த கீ இருக்குது இல்லையா அதெல்லாம் இதோட நல்லா கலந்து வந்துடும். அப்போ இது இந்த கூட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். நல்லா அப்படியே ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும், அப்படியே கீ ஸ்மெல்லோட. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு நல்லா ரெடி ஆகிரும். இப்போது தாளிப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஸ்பீடில் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டை போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இறக்கி பரிமாற வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான
குக்கும்பர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு வறுவலோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோடையோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெவன்லியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.